அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது அப்படின்னு ரிதன்யாவுடைய தந்தை பரபரப்பான ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய தினம் ரிதன்யாவுடைய தந்தை தலைமைச் செயலகத்தில் உள்ள முதல்வரின் தனிப்பிரிவில் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். அத்துடன் சந்தேக மரணம் என்று மட்டுமே வழக்கு பதிவு செய்துள்ளனர். குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் எனவும் அவர் கோரிக்கையும் விடுத்திருக்கிறார். அதாவது வரதட்சணை கொடுமையோ அல்லது தற்கொலைக்கு தூண்டுதலோ இது போன்ற வழக்குகள் இன்னும் பதியப்படவில்லை என அவர் கூறியிருக்கிறார். இது குறித்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது கூட பெண் இறந்ததற்கு சாதாரண வழக்கு தான் பதிவு செய்துள்ளனர். என்னுடைய பெண் இறக்கும் முன்பு ஆடியோவில் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆனால் இதுவரை எந்தவிதமான உட்பிரிவுகளும் பதியவில்லை. எனவே அது சம்பந்தமான செக்ஷன்களை நீங்கள் பதிய வேண்டும். வரதட்சணை கொடுமை, பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட செக்ஷன்களை நீங்கள் பதிய வேண்டும். இது தொடர்பாகவே நான் முதல்வரின் தனிப்பிரிவில் மனுவாக தந்துள்ளேன். ஏற்கனவே இது குறித்து நான் கோவையில் இருக்கக்கூடிய ஐஜி அலுவலகத்திலிருந்து புகார் மனு அளித்திருந்தேன். ஆனால் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தற்போது இன்று வந்து நான் முதல்வரின் தனிப்பிரிவில் மனுவாக கொடுத்திருக்கிறேன். மேலும் சோசியல் மீடியாவில் என்னுடைய பெண்ணை பற்றி தவறான சித்தரிப்புகளை இப்போதே துவங்கிவிட்டனர். என் பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கக்கூடாது என்பதற்காகவே தவறான தகவல்களையும் பதிவிட ஆரம்பித்து விட்டனர். தயவுசெய்து எந்த சூழ்நிலையிலும் தவறான தகவல்களை பதிவிட வேண்டாம் எனவும், என்னுடைய பெண்ணுக்காக மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் சேர்த்துதான் நான் இப்போது போராடி கொண்டு இருக்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். என்னுடைய பெண்ணின் மரணமே இறுதி மரணமாக இருக்க வேண்டும் எனவும், எல்லா பெண்களை பெற்ற தகப்பன்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவும், எந்த தவறான செய்திகளையும் பரப்ப வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொள்கிறேன் என செய்தியாளர்கள் சந்திப்பில் உருக்கமாக கூறியிருக்கிறார். ரிதன்யாவை மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தி அவரை தற்கொலை வரை கொண்டு சென்று விட்டனர் கணவரான கவின்குமார், மாமனான ஈஸ்வரமூர்த்தி, மாமியாரான சித்ராதேவி ஆகிய 3 பேரும். இவர்கள் 3 பேருமே கைதாகி இருக்கும் நிலையில் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கலும் செய்துள்ளனர். ஆனால் நீதிமன்றம் இதுவரை அவர்களுக்கு ஜாமீன் தரவில்லை. நீதிமன்றத்தின் இந்த செயல்பாடுகள் ஆறுதல் தந்தாலும் கூட ரிதன்யாவின் வழக்கு மெத்தனமாக நடப்பதாக ஆரம்பத்தில் இருந்தே பொதுமக்களால் முணுமுணுக்கப்பட்டு வருகிறது. கடந்த மாதம் இது குறித்து வழக்கறிஞர் தரப்பில் சொன்னபோது கூட குற்றவாளிகள் இந்த வழக்கில் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவும், நியாயமான சில கால அவகாசத்தை எடுத்துக் கொள்கிறார் எனவும், காரணம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் ஆடியோ விசாரணையும் நடைபெற்று முழுமையான அறிக்கை இன்னும் சமர்ப்பிக்கப்பட வேண்டியிருக்கிறது, இதற்கு காலதாமதம் ஆகிறது என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் கவினின் தந்தையோ திருப்பூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்துள்ளதால், பண வசதி, அதிகார பலமும் உள்ளதால் விசாரணை தாமதமாகிறதா என்று சோசியல் மீடியாவிலும் பலரும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். அதே போலதான் விசாரணை தாமதமாவது ஏன் என்ற கேள்வியை ரிதன்யாவின் குடும்பத்தினரே தற்போது வலுவாக முன்வைத்து வருகிறார்கள். ரிதன்யா இறந்த ஒரு வாரத்தில் செய்தியாளர்களிடம் ரிதன்யாவின் அப்பா பேசும்போது, ரிதன்யாவின் சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் செய்யும் வரை போலீசார் விசாரணை முறையாக நடந்தது. அரசியல் அழுத்தங்களால் இந்த வழக்கை கிடப்பில் போடுவதற்கான முகாந்திரங்கள் நிறைய உள்ளதால் மகளின் உயிரிழப்பில் உரிய நீதியை பெற்றுத்தர வேண்டும். போலீசார் விசாரணை, ஆடியோ விசாரணையில் நியாயம் கிடைக்குமா என்று எங்களுக்கு தெரியவில்லை. எனவே முதலமைச்சரான ஸ்டாலின் இதில் தலையிட்டு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கிறார். ரிதன்யா இறந்து இத்தனை நாளாகியும் வழக்கின் விசாரணை மந்தமாகவே இருப்பதாகவும் மீண்டும் ரிதன்யாவின் அப்பா ஆதங்கத்துடன் கூறியிருக்கிறார். இன்றைய தினம் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்து முதல்வரின் தனிப்பிரிப்பிலும் அவர் இது தொடர்பாக புகார் மனு ஒன்றையும் அளித்திருக்கிறார்.